நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் நடத்துகிறது எந்த அமைப்புனா, டிஎன்பிசி அமைப்பு கிடையாது. டிஎன்டிஜிஇ, அதாவது தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். இந்த கடைசியாக அந்த லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் எப்போ நடந்துச்சுன்னா 2015 நடந்தது. அதுக்கப்புறம் 2020 நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கொரோனா இஷ்யூனால் நடக்காமல் போயிடுச்சு. 2020 5000க்கும் அதிகமான வேக்கண்ட்டுக்கு எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் இதை விட கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். போலீஸ் எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம், ஃபாரஸ்ட் எக்ஸாம் போன்ற தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் இந்த எக்ஸாமை தாராளமாக எழுதலாம். இந்த வேலையில் இருந்துக்கிட்டே நீங்கள் எதிர்பார்க்குற வேலைக்கும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வேலை அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இந்த முதன்மை கல்வி அலுவலகம் மூலமாக வெளியிடப்படும். உங்கள் மாவட்டத்தில் எவ்வளவு வேக்கன்சி இருக்கிறத அந்த நோட்டிஃபிகேஷனை தெளிவாக சொல்லிடுவாங்க. உங்கள் மாவட்டத்தில் சப்போஸ் குறைவான வேக்கன்சி இருந்துச்சுன்னா, எந்த மாவட்டத்தில் அதிக வேக்கன்சி இருக்கோ அந்த மாவட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான தேர்வு நீங்கள் விண்ணப்பித்த மாவட்டத்தில் தான் நடத்தப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 30 நிமிஷம் நடக்கும். இது நார்மல் அப்சர்வேஷன் டைப் தான். அடுத்து கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதும். அடுத்து வயது வரம்பு, இது அனைத்து பிரிவினருக்கும் குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். இது எஸ்சி, எஸ்டி, எஸ்டிஏ கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் 35 வயது வரை கொடுத்துருக்காங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் கேட்டகரிக்கு 32 வயது வரை கொடுத்துருக்காங்க. அதர் கேட்டகரி பார்த்திங்கன்னா 30 வயது வரை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மொத்த மதிப்பெண்கள் மொத்தம் எவ்வளோ மார்க்குனா 167 மார்க்கு. அதில் நம்ம எக்ஸாம் மூலமாக வர மார்க் எவ்வளோனா 150. மீதமுள்ள 17 மார்க் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சீனியாரிட்டி அதன் அடிப்பில் 10 மார்க் கொடுக்குறாங்க. 1 முதல் 2 வருடங்கள் ஆகியிருந்தால் 2 மதிப்பெண் கொடுப்பாங்க. 2 முதல் 4 வருடங்கள் ஆகியிருந்தால் 4 மதிப்பெண் கொடுப்பாங்க. 4 முதல் 6 வருடங்கள் ஆகியிருந்தால் 6 மதிப்பெண் கொடுப்பாங்க. 6 முதல் 8 வருடம் ஆகியிருந்தால் 8 மதிப்பெண். கடைசியாக பார்த்தீங்கன்னா 10 வருடம் முழுவதும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக 10 மார்க் கிடைக்கும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், இது மூலமாக 5 மார்க் தராங்க. நீங்கள் 12வது கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். இதே நீங்கள் டிகிரி ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 3 மார்க் கிடைக்கும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு 5 மார்க் கிடைக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த லேப் அசிஸ்டன்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட்டில் லேப் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு 2 மதிப்பெண் பெற்றுக்கொள்ளலாம். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். 5 வருஷம் கழித்து இந்த வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. இந்த எக்ஸாம் சிலபஸ் பற்றின ஃபுல் வீடியோ அடுத்த வீடியோ பதிவில் தரப்படும். ஸோ எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போன்ற அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.